காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக் 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 எபிசோடு 9. இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் கணவன் பேட்டில் தான். இதில் என்னென்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் 4 பேர்த்த கூப்பிட்டாங்க. கார்த்திக் இந்திரஜா, சமீர் அஜீபா, கொட்டாச்சி அஞ்சலி மற்றும் லென்சி சுரேந்தர் இவங்க எல்லாருமே வந்தாங்க. மனைவிமார்கள் வந்து ஒரு பக்கமும் கணவன்மார்கள் ஒரு பக்கம். கணவன்மார்கள் வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அதுக்குண்டான கேள்விகள் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. இது நான் பார்க்கறதுக்கு நல்லாவே சூப்பராகவும் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இதில் என்னென்ன டாஸ்க்கு யார் யார் என்னென்ன விளையாண்டாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி போடுறேன், பார்த்துக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இப்போ வந்து 8 டாபிக் கொடுத்துருந்தாங்க. அது 8 டாபிக் என்னென்னங்கிறத பார்க்கலாம். கல்யாண சீர்வரிசைகள், கோபத்தில் தூக்கி எறியும் பொருட்கள், விஜய் திரைப்பட நடிகைகள், காதலர்கள் கொடுக்கும் பொருட்கள், முதலிரவில் கொடுக்கும் பொருட்கள், விஜய் டிவி சீரியல்கள், அப்புறம் சைடிஷ் வகைகள். இது என்ன 8 டாபிக் வந்து இங்கே கொடுத்து இது விளையாண்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 8 டாபிக் கொடுத்து பக்காவாக சூப்பராகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 10,000 ரூபாய்க்கான ரவுண்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்திரஜா கார்த்திக் வந்தாங்க. அவங்க வந்து விளையாண்டதில் ஃபஸ்ட்டு விளையாண்டது வந்து பார்த்திங்கன்னா லென்சி சுரேந்தர் தான் விளையாண்டாங்க. அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன எடுத்தாங்கன்னா இந்திய திரைப்பட நடிகைகள் டாஸ்க்கு எடுத்தாங்க. இதில் வந்து வின் பண்ணது பார்த்தீங்கன்னா சுரேந்தர் தான் வின் பண்ணார். இது பார்க்கறதுக்கு ஃபன் எலகண்டாமல் நல்லாவே சூப்பராக கொண்டு போனாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாச்சி அஞ்சலி வந்தாங்க. கொட்டாச்சி அஞ்சலி வந்ததில் என்ன எடுத்தாங்கன்னா கோபத்தில் தூக்கி எறியும் பொருட்கள் எடுத்தாங்க. அதையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி பக்காவாக சொல்லிட்டாரு. அடுத்து மூணாவது சமீர் அஜிபா தான் வந்தாங்க. சமீர் அஜிபா வந்து என்ன பண்ணாங்கன்னா இது காதலர்கள் கொடுக்கும் பொருட்கள் சொன்னாங்க. கரெக்டாக பக்காவாக இவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக அழகாக வின் பண்ணிட்டாங்க. யார் அஜீமா வின் பண்ணிட்டாங்க. சமீர் வந்து தோத்துட்டாரு. அதுக்கடுத்து இந்திரஜா கார்த்திக் வந்தாங்க. இந்திரஜா கார்த்திக் வந்தவொடனே அவங்க என்னென்னா சைடிஷ் வகைகள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதே சைடிஷ் வகைகள் தான் அவரும் யூஸ் பண்ணியிருந்தார். கரெக்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லி ஒரு கணவர் வந்து வின் பண்ணிட்டார். இதில் ஓவரால் பேட்டில் வின் பண்ணது 3 பேர் கணவர், ஒரே ஒரு வந்து மனைவிமார்கள் வின் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஃபன் எலகண்டாகவும் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய். ரெண்டாவது ரவுண்டு வந்து 20 ரூபாய்க்கான ரவுண்டு. இதுக்கு முன்னாடி ரவுண்டு நடந்ததில் வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ரவுண்டு என்னென்னா ரெண்டாவது ரவுண்டில் அவங்க வந்து ஒரு ஃபிலிம் வந்து சொல்லிடுவாங்க. கணவன் மாட்டை ஒன்றும் மனைவி மாட்டை ஒன்றும் சொல்லிடுவாங்க. அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இது டிஸ்பிளேல வந்துடும். இப்போ கணவன்மார்க்கு டிஸ்பிளேல வரும், மனைவிமார்க்கு டிஸ்பிளே வரும். இதெல்லாம் கூட்டினா ஒரு படம் வர மாதிரி இருக்கும். அந்த படத்தை வந்து யார் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அது ஈச் ஒன்று வந்து 20,000 மாதிரி சொல்லி சூப்பராக இருந்தது கேமு. பார்க்குறதுக்கு ஃபன் எலகண்டாகவும் நல்லாவே கொண்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு கிளிப் வீடியோ வரும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கான ரவுண்டு. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு லண்டன் இந்த மாதிரி பிளேஸு, அப்புறம் இல்லைன்னா ஒருத்தர் பேர், அப்புறம் இந்த விளையாட்டு இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குழுவாக கொடுத்துருவாங்க. அதை வந்து அங்கே டிராயிங் பண்ணி கணவன்மார்கள் கண்டுபிடிக்கணும். மனைவி வந்து மனைவிக்கு ஒருத்தங்க டிராயிங் பண்ணி மனைவிமார்கள் கண்டுபிடிக்கும். ஒருத்தர் வந்து போவாங்க, ஒருத்தர் அங்கே 3 பேர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஒருத்தர் அங்கேருந்து சொல்லி இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் போட்டு கண்டுபிடிப்பாங்க. இதுவும் சூப்பராகவும் இருந்தது. இதுலேயும் வந்து மேக்ஸிமம் கணவன்மார்கள் தான் வின் பண்ணாங்க. ஃபன் எலகண்டாகவும் நல்லாவும் இருந்தது. ரெண்டாவது இது மேட்ச் ட்ரானதுக்கப்புறம் என்னென்னா டைமிங் அடிப்படையில் யார் முன்னாடி சீக்கிரம் இது பண்ணாங்க பார்க்கும்போது கணவன்மார்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே சொல்லிட்டாங்க. மனைவிமார்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.